அன்பான தமிழ் பேசும் உறவுகளுக்கு அடியேனின் பணிவான வணக்கங்கள். வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட தமிழ் பேசும் மக்களினுடைய உரிமை குரலாக சைவ சமய குருவாகவும் ஏனைய சகோதர மத குருக்கள் சார்பாகவும் அரசியல் தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரமுகர்கள் சார்பாகவும் வர்த்தக சங்க பிரமுகர்கள், வர்த்தகர்கள், இன்னும் தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் பேசும் நல்லுறவுகள் சார்பாக இன்றைய தினம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக மக்களினுடைய எழுச்சியை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு செய்தியையும் எங்களுடைய முழுமையான கண்டனத்தினையும் தெரிவிக்கும் முகமாக இன்றைய தினம் வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட தமிழ் பேசும் மக்களின் குரலாக ஒலிக்க வந்திருக்கின்றோம். அடியேன் சிவஸ்ரீ நானா பிரபாகர குருக்கள், செயலாளர் நாயகம், ஐக்கிய நாடுகள் சபை அவர்களுக்கு 2026-2-28 இன்றைய தினம் எங்களுடைய ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் குறிப்பாக இன்றைய நல் வேளையிலே வடக்கு கிழக்கு தாயக மக்கள் ஒன்றிணைந்து இந்த கண்டன அறிக்கையை சமர்ப்பிக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் PTA மற்றும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கின்ற சட்டம் PSTA என்பவற்றுக்கு எதிரான கண்டன போராட்ட அறிக்கை 28/2/2026 இன்றைய தினம் தமிழ் மக்கள், தமிழ் சமூக அமைப்புகள், சமய தலைவர்கள், தமிழ் தேசிய அரசியல் பிரமுகர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் ஆகியவை ஒன்றிணைந்து இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடு என்ற போர்வையில் கொண்டு வர முயற்சிக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கின்ற சட்டம், குறிப்பாக PSTA என்ற சட்டத்தை கொண்டு வருவதை தடுக்க கோரியும் தற்போது அமலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஆக்க கோரியும் பேரெழுச்சியாக இன்று தாயகத்தின் குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் ஒன்று திரண்டிருக்கின்றோம். தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுய நிர்ணய உரிமைக்கு உரித்துடைய ஈழத் தமிழர்களாகிய எம்மையும் எமது போராட்டங்களையும் அடக்கியொடுக்கும் முகமாக இலங்கையின் அரசாங்கங்கள் புதிய புதிய உத்திகளையும் சட்ட வரைவுகளையும் காலகாலமாக கட்டமைத்து வருகின்றது. அதன் மற்றொரு பரிணாம வெளிப்பாடு இந்த பயங்கரவாத தடை சட்டம் PTA. இச்சட்டத்தை நீக்க வலியுறுத்தி பல வழியிலே போராட்டங்கள் ஊடாக கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் எட்டாத நிலையில் மீண்டும் ஒரு தடவை தமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து இன்று எங்களுடைய உணர்வலைகள் பேரெழுச்சியாக நாம் திரண்டுள்ளோம். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்களவர்களுக்கு பௌத்த சிங்கள தேசியவாதத்தை போதித்தும் ஊக்கப்படுத்தியும் வந்துள்ளதோடு தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கும் கைதுகளுக்கும் போலீஸ் மற்றும் இராணுவத்தை பயன்படுத்தி வருவதையும் அதற்கேற்றாற் போல் மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களை உருவாக்குவதையும் உலக நாடுகளும் பாராமுகமாக பார்த்து கொண்டு இருப்பதையிட்டு நாம் பெரும் ஏமாற்றம் அடைகின்றோம். கடந்த 77 வருடங்களுக்கு மேலாக தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலைகளையும் காணாமல் ஆக்கப்படுதல்களையும் அடக்குமுறை கைதுகளையும் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் சட்டங்களின் துணை கொண்டே
அரங்கேற்றி வந்ததுடன் அதனை வைத்தே சர்வதேசத்திடம் தப்பித்தும் வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டிய அனைத்து உலக சமூகமும் இன்னமும் தனது பொறுப்பை நிறைவேற்றாமல் காலத்தை இழுத்தடித்து கடப்பாட்டை தட்டி கழிக்கும் ஸ்ரீலங்காவின் வழக்கமான தந்திரோபாயங்களும் சிக்கியுள்ளது. தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த தந்திரோபாயத்தில் சளைத்ததல்ல. தமிழ் மக்களின் அபிலாசை தொடர்பிலான விடயத்தில் கடந்த கால அரசுகள் விட்டு சென்ற இடத்திலிருந்து இந்த அரசு இன்னும் அதிகப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சிபீடம் ஏறியவர்கள் தாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அதனையே கையாளுகின்றார்கள். 1979ஆம் ஆண்டு 6 மாதங்களுக்கு மாத்திரமே என தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டு பின்னர் 1982ஆம் ஆண்டு அரசியல் அமைப்புக்குள் நிரந்தரமாக உள்வாங்கப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டமானது 47 ஆண்டுகளாக தொடர்கின்றது. தமிழ் மக்களின் இன விடுதலை வேண்டியதும் மறுக்கப்பட்ட உரிமைகளை பெறுவதற்குமான போராட்டங்களை அடக்குவதற்கும் தமிழ் மக்களை ஒடுக்குவதற்குமாக கொண்டு வரப்பட்டது என்பதை இந்த அரசாங்கமும் அறியும். இந்த சட்டத்தின் விளைவுகளை தற்போதைய அரசாங்கமும் மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்தபோது அனுபவித்தது. இந்த அனுபவத்தில் இருந்து பாடத்தை கற்க தவறுகின்றது இந்த அரசு. தமிழர் தாயகத்தில் பௌத்த சிங்கள தேசியவாதத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வனவள பாதுகாப்பு திணைக்களம் போன்ற திணைக்களங்கள் மகாபலி அபிவிருத்தி திட்டம், ஹிபில் ஓயா திட்டம் போன்ற திட்டங்களின் போர்வையில் நடாத்தப்படும் திட்டமிட்ட நில அபகரிப்புகள், தமிழர் நாயகத்தில் திட்டமிட்டு இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் சிங்கள குடியேற்றங்கள், திட்டமிட்ட பௌத்த மயமாக்கல் செயற்பாடுகள், தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான விடுதலை, இராணுவ ஆக்கிரமிப்புகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரும் செயற்பாடுகள், மனித உரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள், தாயக வளங்கள் சூறையாடப்படுதல், தாயக பகுதியில் அகலப்பட்டு வரும் புதைகுழிகள் தொடர்பான நீதி கோரும் செயற்பாடுகள் காலகாலமாக நடைபெற்று வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயற்பாடுகளுக்கான நீதி கோரல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் வீதியில் இறங்க முடியாத நிலையில் இந்த பயங்கரவாத சட்டத்தை இந்த அரசாங்கமும் தூக்கி நிறுத்தி இருக்கின்றார்கள். இச்சட்டத்தின் மூலம் தமது உறவுகளை தேடும் உரிமை, பேச்சுரிமை, வளங்களை பாதுகாக்கும் அனுபவிக்கும் உரிமை, நீதி கோரும் உரிமை என்பன இச்சட்டத்தால் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் பல பொதுமக்கள், இளைஞர்கள், யுவதிகள், ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளார்கள். தமிழ் மக்களை கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை செய்வதற்கான அனுமதியே இந்த பயங்கரவாத தடை சட்டம். இந்த சட்டத்தை பயன்படுத்தியும் காலகாலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி பொறிமுறை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC, சர்வதேச நீதிமன்றம் ICA, ஸ்ரீலங்காவிற்கான சிறப்பு தீர்ப்பாயம் IIM என்பவற்றின் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் தமிழ் மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது அதற்கு மாற்றீடு என்று கொண்டு வர முயற்சிக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமும் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தை விட பாரிய சரத்துகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 47 வருடங்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒன்றில் சிக்கி தவிக்கும் தமிழ் மக்கள் அந்த சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும், அரசியலமைப்பின் 6ஆம் திருத்தத்தை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் போது தற்போதைய அரசாங்கம்
அதற்கு மாற்றீடாக அதனை விட கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருப்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? பயங்கரவாத தடை சட்டத்தின் கோரமுகத்தை நன்கு அறிந்தவர்களாக அதன் பாதிப்புகளை முற்றுமுழுதாக அனுபவித்த இனமாக நாம் இருக்கின்றோம். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த சட்டத்தினால் பாதிப்புற்று எதிர்கட்சியில் இருக்கும் போது இச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தது. ஆனால் ஆட்சி பீடமேறியதும் மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் பழமையான சிங்கள பேரினவாத அரசுகளை விட மிக மோசமாக நூதனமான முறையில் தங்கள் ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கோடு செயற்பட்டு வருகின்றனர். தொடர்ந்தும் சிங்கள மக்களின் வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்ளவும் பௌத்த பேரினவாதத்தை திருப்திப்படுத்தவும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் அதனை விட கொடுமையான சரத்துக்களை உள்ளடக்கியதாக பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் PSTA என்று முற்றுமுழுதாக அரசாங்கத்தை காப்பாற்றும் முகமாக மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தினை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றது. இச்சட்டத்தின் பாதிப்பின் உச்சத்தில் இருக்கும் தமிழ் மக்களாகிய நாம் பாரிய எதிர்ப்பு மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும். இதன் அடிப்படையில் மக்களின் நலன் கருதி செயற்படும் கட்சிகள், அதன் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என அனைத்து தரப்பினரையும் உள்ளிட்டதாக இப்பாரிய எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. புலம்பெயர் வாழ் தமிழ் உறவுகள் மற்றும் அமைப்புகள் தாங்கள் வாழ்ந்து வரும் நாடுகளின் அரசுகளூடாக இலங்கை அரசுக்கு இச்சட்டங்களுக்கு எதிரான பிரேரணைகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி கூறுகின்றோம். ஆட்சி பீடமேறும் ஒவ்வொரு அரசுகளும் சர்வதேச அழுத்தங்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிச்சலுகைகள், சர்வதேச நாணய நிதியத்தின் கடனளிப்புகள் என்பவற்றுக்கு பயந்து பயங்கரவாத தடை சட்டத்தினை ரத்து செய்வதாக காட்டுவதற்காக மாற்றீடாக அல்லது புதிய சட்டம் என்றெல்லாம் கொண்டு வரும் உத்தியினை சர்வதேச சமூகமும் எமது மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எமது மக்களின் கூட்டு எதிர்ப்பினால் கொண்டு வரப்படுகின்ற புதிய சட்டத்தை மாத்திரம் பின்வாங்கி வலிமையான பழைய சட்டத்தினை நிலை கொள்ள செய்யும் நாடகத்தினை சர்வதேசம் நன்கு உணர்ந்தும் பாராமுகமாக இருப்பது எம்மை கவலை அடைய செய்கின்றது. மக்களின் போராட்டங்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்று ஒன்றே தேவையில்லை என்பதுதானே தவிர அதற்கு மாற்றீடாக அதனை ஒத்த புதிய சட்டம் என்பதெல்லாம் அல்ல. இந்த நிலைப்பாட்டை இலங்கை அரசும் சர்வதேசமும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அரசுகள் வந்தாலும் வரும்போது சொல்லப்படுகின்ற வாக்குறுதிகளுக்கும் வந்தபின் அவர்களின் செயற்பாடுகளுக்கும் பாரிய வேறுபாடுகளே இருந்து வந்துள்ளன. அதுபோலவே தற்போதைய அரசின் செயற்பாடுகளும் இருக்கின்றன என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து வருகிறோம். அதனால்தான் அரசினால் கொண்டு வரப்படும் மனித குலத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் பாதகமான சட்டங்களை அனைவரும் ஒருமித்து எதிர்க்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையும் மனித உரிமைகளை மதிக்கும் சர்வதேச நாடுகளும் ஸ்ரீலங்காவுக்கு பொருளாதார உதவிகளை வழங்கும் நாடுகளும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்குவதற்கு அழுத்தங்களை கொடுத்து இச்சட்டத்தை முற்றாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தினூடாக வினயமாக வலியுறுத்துகின்றோம். நன்றி. வடக்கு கிழக்கு தாயக மக்கள், இதன் பிரதிகள், ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான தூதரகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகிய இந்த 5 அமைப்புகளுக்கு இதன் பிரதிகள் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தாயக மக்கள் சார்பாக வழங்கி வைக்கப்படுகின்றது. நன்றி.